எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோல நம்ம கோடை எப்படி ரெபாசிட்டரியில் அப்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ கோடை வந்து ரெபாசிட்டரியில் அப்லோட் பண்றதுக்கு 2 வேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிற கோடை டைரக்டா அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா கிட்டப்லயே நம்ம கோட் எழுதி அதை அப்லோட் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட்ஸையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிற கோடை அப்லோட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் பேஜ் ஆஃப் ரெபாசிட்டரிக்கு போயிட்டு அங்க போய் அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம ஃபைல் லொகேஷனை சூஸ் பண்ணி நம்மளோட கோடை வந்து டைரக்டா அப்லோட் பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணணும்னா டைரக்டா நம்மளோட ஃபோல்டர்ல இருந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணி அப்லோட் பண்ணலாம். பை டிஃபால்ட்டா வந்து நம்மளோட கோட் வந்து மெயின் பிரான்ச்சோட தான் இருக்கும். அது வந்து அட்டாச் ஆயிருக்கும். இந்த வீடியோல அது மெயின் பிரான்ச்ல இருக்கட்டும். நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல வேணும்னா ஒரு நியூ பிரான்ச் எப்படி ஓபன் பண்றது அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க 2 ரெபாசிட்டரி. ஸோ நான் இதுல வந்து என்னோட பப்ளிக் ரெபாசிட்டரிக்குள்ள போய் என்னோட கோடை வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ நம்ம கிட்ட ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு, ரீட்மி ஃபைல். இப்போ இங்க ஒரு பிளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணா 2 ஆப்ஷன் வரும். ஒன்னு வந்து கிரியேட் நியூ ஃபைல், இன்னொன்னு அப்லோட் ஃபைல். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற ஃபைல் எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டா சூஸ் யுவர் ஃபைல்ஸ், அதாவது உங்க எந்த லொகேஷன்ல உங்க ஃபைல் இருக்குன்னு கேட்கும். ஸோ சூஸ் யுவர் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு சில பைத்தான் கோட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதுல ஒன்று நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்கணும். ஸோ இங்க அந்த ஃபைல் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போதைக்கு மெயின் பிரான்ச்ல இருக்கட்டும், எதுவும் மாற்ற வேண்டாம். கமிட் சேஞ்சஸ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட கோட் வந்து நம்ம ரெபாசிட்டரியில அப்லோட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த கோடை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எழுதியிருக்கிற கோட் வந்து இதுல வரும். இங்க பாத்தீங்கன்னா நான் எழுதியிருக்கிற கோடு இங்க வருது. நான் வந்து ஜூபிட்டர் நோட்புக்ல என்னோட கோடை எழுதினேன். ஸோ அதனால மேபி இன்புட் அண்ட் அவுட்புட் சேர்ந்து வருது. பட் நீங்க எந்த எடிட்டர்ல எழுதுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து உங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட் மாறலாம். வெறும் இன்புட் மட்டும் வரலாம், வெறும் ப்ரோக்ராம் மட்டும் வரலாம் அவுட்புட் இல்லாம. ஸோ அது நீங்க எழுதுற எடிட்டரை பொறுத்து தான். இங்க வந்து ப்ரிவ்யூ ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த கோட் டிஸ்பிளே ஆகும். பக்கத்துல கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கோட், நீங்க அப்லோட் பண்ணிருக்கிற கோட் வந்து ஜேசான் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அது வந்து இங்க வரும். பக்கத்துல பிளேம் அப்படின்னா யார் இந்த கோட் அப்லோட் பண்ணியிருக்கா, என்ன கோட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்க ஆட் ஃபைல்ஸ் வயா அப்லோட வந்து நீங்க அதுக்கு பக்கத்துல போய் கிளிக் பண்ணீங்கன்னா யாரு, எந்த யூசர் நேம், எப்போ இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஆத்தர்ட் 1 minute ago, அண்ட் இதை எப்படி அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஆட் ஃபைல்ஸ் வயா அப்லோட், அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீடைல்ஸ்லாம் வந்து பிளேம்ல வரும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற பைத்தான் கோடை இல்லை ஏதாவது ஒரு கோடை வந்து நம்ம ரெபாசிட்டரியில இப்படிதான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இங்க வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணா 2 ஆப்ஷன் வரும். அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு உங்க ஃபைலை வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். மெயின் பிரான்ச்சா இருந்தா கமிட் சேஞ்சஸ்னு வரும். இல்ல பை மிஸ்டேக் நீங்க நியூ பிரான்ச் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரப்போஸ் சேஞ்சஸ்னு வரும். ஸோ அதுல எது வேணுமோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபைலை வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து இல்ல எனக்கு கிட்டப்லயே டைரக்டா என்னோட கோட் எழுதணும், அதை எழுதி நான் டைரக்டா ரெபாசிட்டரியில ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ரெபாசிட்டரி போயிட்டு அதே மாதிரி அந்த பிளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கோடு எழுதணுமோ அந்த கோடை அதுல எழுதணும். எழுதினதுக்கு அப்புறம் அந்த ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். பேர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பேர் வந்து எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். அதாவது நீங்க எழுத போறது ஒரு கோடு. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்ப பைத்தானுக்கு .py, அது மாதிரி C++, ஜாவா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷனோட சேர்த்து தான் அந்த ஃபைல் நேமை நம்ம பேர் கொடுக்கணும். கொடுத்துட்டு கோட் எழுதி முடிச்சுட்டு ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் கமிட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கோடு வந்து ரெபாசிட்டரியில அப்லோட் ஆயிடும். ஸோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ரெபாசிட்டரிக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு எப்படி ஒரு நியூ ஃபைலை இங்கேயே கிரியேட் பண்ணி இங்கேயே அப்லோட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். கிரியேட் நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்றப்போ என்டர் ஃபைல் கண்டென்ட்ஸ் ஹியர் அப்படின்னு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்க வந்து என்ன கோட் நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோடை இங்க நீங்க எழுதலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இங்க நேம் ஆஃப் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணி நான் வந்து print.py
ஏன்னா நான் வந்து பைத்தான்ல எழுத போறேன் என்னோட கோட. ஸோ அதனால நான் py எக்ஸ்டென்ஷன் குடுக்குறேன். நீங்க உங்க ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் குடுங்க. இத வந்து நேம் பண்ணதுக்கு அப்புறம், நான் வந்து என்னோட கோட இங்க எழுதலாம். ஸோ நான் வந்து நான் ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எழுதப் போறேன். ஸோ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு நான் பைத்தான்ல ஒரு கோட் எழுதியிருக்கேன். இத எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா, இங்க பக்கத்துல பிரிவ்யூ ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிரிவ்யூ வரும். இது ஓகே உங்களுக்கு அப்படின்னா, இங்க கமிட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்க. அதே மாரி ஒரு கமிட் மெசேஜ் வரும். இந்த மாரி நீங்க இப்படி ஒரு கிரியேட் print.pyன்னு ஒரு ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, எதுவுமே மாத்தாம கமிட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அங்கேயே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, GitHubலயே நம்ம கோட் எழுதி நம்ம இத அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ இங்க நம்ம ரெப்போசிட்டரிக்குள்ள இந்த print.py ஃபைல் இருக்கு. இத கிளிக் பண்ணோம்னா, நம்ம எழுதின கோட் வந்து இங்க வரும். பாத்தீங்கன்னா, நம்ம கோட் இங்க வருது. பக்கத்துல ப்ளேம் இருக்கு. ப்ளேம் நான் சொன்ன மாதிரி எந்த ஃபைல் நீங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, யாரு கிரியேட் பண்ணியிருக்கா, எப்போ கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இத எப்படி கிரியேட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்க பிரிண்ட் ஆகும். என்ன கோட் நீங்க எழுதியிருக்கீங்கன்றதும் இங்க வரும். ஸோ அவ்ளோதான். இப்படிதான் வந்து நம்மளோட கோட வந்து நம்ம ரெப்போசிட்டரில ஆட் பண்ணணும். 2 மெத்தட்ஸ்ல ஆட் பண்ணலாம். இங்க வந்து நான் ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் ஐகான் போயிட்டு, அப்லோட் ஃபைல்ஸ் போயிட்டு, இங்க வந்து உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்ல போய் உங்க கோட் எழுதிட்டு, இங்க நேமும் அதுக்கேத்த மாரி எக்ஸ்டென்ஷன் குடுத்துட்டு பிரிவ்யூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா, கமிட் சேஞ்சஸ் குடுத்து ஃபைல சேவ் பண்ணலாம். ஸோ இவ்ளோ தான் இந்த வீடியோ. தேங்க் யூ.